பிரைஸ் த லார்ட். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, த டிவைன் அத்தாரிட்டி, இந்த நேரத்தில் த டிவைன் பவர் வித் டிவைன் அத்தாரிட்டி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோகம் கொடுக்கின்ற மேலான பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? இட்ஸ் த டிவைன் அத்தாரிட்டி. இங்கு சீஷர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற அந்த கிருபை வரங்களை இந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பகுதியில் those who are following Jesus, யாரெல்லாம் இயேசுவை உண்மையாய் சீஷத்துவத்தின் அடிப்படையில் அவரை பின்பற்றுகிறார்களோ, அப்படி என்றால் சீஷத்துவம் என்பது நம் ஆண்டவர் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, நம்முடைய ஆண்டவர் எதை நம்ம வாழ்க்கையில நமக்கு போதிக்கிறாரோ அவைகளை நாம் கடைபிடித்து தேவனுக்காக வாழ்வதுதான் சீஷத்துவம். தேவனுக்காக வாழ்வது, லிவிங் ஃபார் டிவைன் பர்பஸ். இன்றைக்கு இந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை 12 பேரையும் வரவழைத்து நம்பர் 1, அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த நேரத்துல மனுஷனுக்கு பல பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, பல போராட்டங்கள்ங்க. எங்க போனாலும் இன்னைக்கு பிசாசின் போராட்டங்கள், இன்றைக்கு மனித குலத்துல பாவத்தினாலே இன்றைக்கு சத்துருவின் போராட்டம், இன்றைக்கு மக்கள் அல்லல் படுவதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வழியில உண்மை சீஷத்துவத்துல வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உள்ளவே கொடுத்திருக்கிறார். ஸோ கீப் இன் ஃபெய்த் அண்ட் இட் பிராக்டிஸ் இட். அதை விசுவாசத்துல உள்ள வைத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உண்மை சீஷத்துவத்தின் அடிப்படையில நாம் வாழ வேண்டும். ஏதோ உலகமா வேணும், ஏசப்பா வேணும், சர்ச்சு வேணும், உலகம் வேணும்னா இந்த இடத்துல இது நடக்காது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உண்மை சீஷர்களாய் நாம் வாழும்போது முதலாவது அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்கள் கரங்களிலே தேவ வல்லமை இருக்கிறது, உங்க நாவிலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. 2வது, சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்க வியாதி, இன்னொரு பக்கம் நோய். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரச்சனைகள் சரீரத்துல வருது. ஒரு ஜுரம் தலைவலினா வரும் போகும். ஆனால் நாள்பட்ட வியாதி, இன்றைக்கு பிரச்சனைகள் இன்றைக்கு பார்க்கும்போது இன்றைக்கு அது வருஷ கணக்குல மரணத்துக்கு எதுவாய் கொண்டு செல்லக்கூடிய வியாதி. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கொரோனா வந்துட்டு இன்றைக்கு பார்க்கும்போது அது ஒரு தொற்று கிருமி. அது இடைப்பட்ட நாள்ல வந்தது, ஆனால் மனிதனுக்குள்ள வரும்போது அது சிவியரான ஒரு கொடும் தொற்றாய் மரண போராட்டத்தை கொண்டு சென்றது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அது ஜுரம் தலைவலியா இருக்கட்டும், இல்லை என்றால் மரணத்துக்கு ஏதுவான சரீர வியாதியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், in the name of Jesus, in the power of Jesus, God has given the authority to cast out every demons and to cast out every sickness and diseases in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நேரத்துல நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பிசாசு அசுத்தாவை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுத்தவர், சகல வியாதிகளையும் நோய்களையும் ஆண்டவரே அப்பா நீக்க அதிகாரம் கொடுத்தவரே, ஆண்டவரே உம்முடைய கிருபையின் இந்த வரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அநேகரை பாவத்திலும் சாபத்திலும் மீட்டெடுக்க கிருபத்தாங்கன்னு ஒப்பு கொடுங்க. ஒரு மகிமை உங்களை ஆளுகை செய்யும். அந்த அதிகாரத்தோடு வெளியே புறப்பட்டு செல்லுங்கள். தேவனுடைய அதிகாரத்தினுடைய நீங்கள் தேவனுடைய பிரதிநிதிகளா இருப்பீர்கள். இந்த பூமியில நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நேரத்துல இந்த வார்த்தைக்கு நேராய் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நல்ல ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, இந்த நாளில ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொடுத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கவும் அதிகாரம் கொடுத்தீரே. உங்க தெய்வீக மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டப்பா. உம்முடைய உண்மை சீஷத்துவத்துல வரக்கூடிய அந்த பரலோகத்தின் அதிகாரத்தை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு நாங்கள் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
காட் bless யூ.